ஐயா இல்லைன்னா எங்கெங்க கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கோம்? ஐயா இல்லைன்னா எங்கெங்க இடஒதுக்கீடு கிடைச்சிருக்கோம்? ஐயா தாங்க எல்லாமே. ஐயா சமூக நீதி போராளிங்க. ஐயாக்காக தாங்க நாங்க இருக்கோம்னு இன்னைக்கும் பேசுற பாட்டாளி மக்கள் கட்சிக்காரனை அடையாளம் படுத்த முடியும், அடையாளம் காட்ட முடியும். வன்னியர் சங்கத்தில் இருக்கிற ஆட்களை அடையாளம் காட்ட முடியும். ஒண்ணு வேணாம், நீங்க சின்ன ஒரே ஒரு செய்தியை மட்டும் கணக்கிட்டு பாருங்க. குரு இருந்தார்ல, காடுவெட்டி குரு, ராமதாஸ் என்கிற தலைவருக்கு கட்டுப்படலைன்னா அன்புமணி ராமதாஸ் எல்லாம் என்னைக்கும் முடிச்சிருப்பார். இதுதான் யதார்த்தமான உண்மை. நீங்க அண்ணன் வேல்முருகன் கேட்ட கதை கதையா சொல்லுவாரு. என்னை விட நிறைய செய்திகள் அவர்கிட்ட நிரம்ப கொட்டி கிடக்கும். அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் செய்திகள் கிடைச்சதுதான் நாம பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு. அவரிடத்துல ஏராளமான செய்திகள் இருக்கும். இன்றைக்கும் ராமதாசினுடைய அந்த பிம்பம் இருக்குல்ல, அது அந்த கட்சிக்குள்ள ஒரு பெரிய இம்பாக்ட் ஆகத்தான் இருக்கு. இல்லைன்னா நீங்க மறுத்து விடவே முடியாது. அப்ப அவர்கள் அன்புமணிக்கு எதிராக திரும்பியதை தானே இன்னைக்கு மண்டப வாயில்ல பார்த்தோம். அன்புமணியினுடைய காரை போய் மறிக்கிற காட்சி எதை உணர்த்துது? ராமதாசுக்கு இன்னமும் கட்சியில் 30 40 விழுக்காடு செல்வாக்கு இருக்கிறது என்பதைத்தான் உணர்த்துகிறது.